வாழ்க்கையில் உங்களுக்கு யார் வேணாலும் குருன்னு ஆகி யார் வேணால் எது வேணால் சொல்லலாம். கவனமாக இருக்க வேண்டியது தனி நபர் தான். இந்த உலகத்தில் எல்லோரும் அது தப்புன்னு ரைட்டுன்னு நம்ம என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. இப்போ ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, சைவம் சாப்பிடுங்க, காலையில் ஒரு கொஞ்சம் மட்டும்தான் சாப்பிடுங்க, அவிச்சதை மட்டும் சாப்பிடுங்க, இயற்கை உணவுன்னு ஒருத்தர் சொல்லித்தராங்க. அதை கேட்டு செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சு அது ஒரு 40 நாள் இருந்துட்டும் திரும்பவும் மாட்டின்னு முழிக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இப்போ ஒரு இடத்துல போனால் சர்க்கரை சாப்பிடாதீங்க, வெள்ளை பொருளெல்லாம் சாப்பிடாதுன்னு சொல்லி கொடுக்குற ஒரு ஆள் இருக்கிறாங்க. பால் சர்க்கரை இதெல்லாம் சாப்பிட வீகன்னு ஒருத்தர் கூட்டம் அது மாதிரி ஒன்று சொல்லிக்கிறாங்க. இது மாதிரி பலர் பல விதமாக எதனா சொல்லின்னு இருப்பாங்க. நமக்கு எந்த மெய்த்தொண்டர் மேலேயும் நமக்கு கவலை இல்லை. இந்த லோகத்தில் எல்லாரும் எதோ வேணால் சொல்கிற உரிமையோடு இருக்கிறாங்க, எதோ வேணால் கேட்டுக்கிற உரிமையோடும் நீங்கள் இருக்கிறீங்க. இந்த மனிதன் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பேச்சை கேளுங்க, அவ்வளோதான். உங்களை விட ஒரு சிறந்தது இல்லை. உங்கள் பேச்சை நீங்கள் கேட்குறதுக்கு எங்கன்னா குழப்பமாக இருந்தால் மட்டும் கேளுங்க. அதுவும் ஒன்வேவாக இருக்கக்கூடாது. நீங்கள் கேட்டு தெளிவு பெற்று என்ன பண்ணுங்கள், ஒரு ஆள்கிட்ட போய் யார் வேணா இருக்கலாம், அது கேட்டு தெளிவு பெற்று நல்லா இருக்கிற வழியை பாருங்கள். அதர்வைஸு மதிக்காத போவாதன்றதெல்லாம் போய் ஒருத்தர் மதித்து தான் ஆகணும். அம்மாவை மதிக்காத புள்ள நல்லது இல்லை, அப்பாவை மதிக்காத புள்ள நல்லது இல்லை, ஆசிரியரை மதிக்காத புள்ள மதிக்கலைனா கூட நீங்கள் பயமுறுத்தினா மதித்து தான் ஆகும். கத்தி எடுத்து குத்திரவனா என்ன பண்ணுவீங்க? அப்புறமா ஒரு இடத்துல நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு இடத்துல என்ன தான் போகிறீங்க, அதோட மரியாதையாக நத்திக்கலாம் தானே. அதனால தான் அன்பை விட ஒரு பெரிய ஆயுதம் இல்லைன்ட்டாங்க. ஒரு மதிப்பாக நத்துங்க, அதுதான் உங்கள் மதிப்பு, உங்களுக்கான மதிப்பு. ஒன்று அவன் கொடுக்கலனா கூட நீங்கள் கொடுக்க கற்றுக்கோங்க. மதிப்பு அவர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் கொடுங்க. அவர் மேலே அவருக்கே மதிப்பு இல்லாமல் மரியாதை இல்லாமல் இருக்கலாம், அவருக்குள்ளே கடவுள் இருக்கிறார். நாய்க்கு தெரியாது அதுக்குள்ளே கடவுள் இருக்குதுன்ட்டு, நமக்கு தான் தெரியும். நாம் தான் நாயை மதிக்கணும். அதனால் மதிக்காதன்னு யார் சொல்லி கொடுத்தாலும் அது அவங்க பிரச்சனை.